இறுதி தேர்தல் முடிவுகள் தேசிய பட்டியல் ஆசனங்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. வடக்கு மக்களுக்கு நன்றி தெரிவித்த டில்வின் சில்வா. தேசிய பட்டியல் தொடர்பில் சுமந்திரன் வெளியிட்ட அதிரடி கருத்து. நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுர. 30 வருடங்களுக்கு பின்னர் படுதோல்வி அடைந்த டக்ளஸ் தேவானந்தா. நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் இறுதி முடிவுகள் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சி மொத்தமாக 68,63,186 வாக்குகளை பெற்றுள்ளது. இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு 18 தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் மொத்தமாக 159 நாடாளுமன்ற ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் வசமாகியுள்ளது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் மொத்தமாக 19,68,717 வாக்குகளை பெற்றுள்ளதுடன் 5 தேசிய பட்டியல் ஆசனங்களுடன் இணைத்து மொத்தமாக 40 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியானது மொத்தம் 2,57,813 வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் உள்ளடங்கலாக மொத்தம் 8 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சி 5,835 வாக்குகளை மொத்தமாக பெற்றுள்ளதுடன் 2 தேசிய பட்டியல் ஆசனங்களுடன் இணைத்து மொத்தம் 5 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியானது 3,50,429 ஆசனங்களை பெற்றுள்ளதுடன் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துடன் மொத்தம் 3 ஆசனங்களை வெற்றி கொண்டுள்ளனர். மேலும் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியானது மொத்தம் 87,038 ஆசனங்களை பெற்றுள்ளதுடன் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துடன் 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. இதேவேளை சர்வஜன அதிகாரம் கட்சி 1,78,008 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ஒரு தேசிய பட்டியல் ஆசனமும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி 66,234 வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஒரு ஆசனம் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் யாழ்ப்பாணத்தில் போட்டியிட்ட சுயேட்சை குழு உள்ளடங்கலாக ஏனைய அரசியல் கட்சிகள் சில 5 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுள்ளதோடு வெற்றியின் பின்னணியில் உள்ள அனைவருக்கும் விசேடமாக வடக்கு மக்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். பெலவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் விகிதாசார வாக்களிப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் அரசியல் கட்சி ஒன்றுக்கு கிடைத்த அதிகூடிய ஆசனங்கள் இதுவாகும். 225 இடங்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி 159 இடங்களை கைப்பற்றியது. இந்த நிலையில் வெற்றியின் பின்னணியில் உள்ள அனைவருக்கும் எனது கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேடமாக வடக்கு மக்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன் என்றும் டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்தலில் மகத்தான தேர்தல் வெற்றிக்காக வாக்களித்த நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார். மறுமலர்ச்சி சகாப்தத்தை ஆரம்பிப்பதற்கான பொறுப்பை சுமந்த அனைவருக்கும் நன்றி என ஜனாதிபதி தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். நடைபெற்று முடிந்த தேர்தலில் அறுதி பெரும்பான்மையை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி புதிய நாடாளுமன்றத்தை அமைக்க உள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட உள்ளது. தேசிய மக்கள் சக்தி 141 ஆசனங்களை பெற்றுள்ள நிலையில் தேசிய பட்டியல் ஊடாக 18 ஆசனங்களை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடாளுமன்றத்தை சுத்தம் செய்து புதியவர்களை நாடாளுமன்றம் கொண்டு செல்வது தேசிய மக்கள் சக்தியின் கடமை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நிறைவடைந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருந்து தெரிவாகியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அறிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி சார்பில் கருணானந்தன் இளங்குமரன், சண்முகநாதன் பவானந்த ராஜா, ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன் ஆகிய மூவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளனர். அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியுள்ளார். அத்துடன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவாகியுள்ளார். மேலும் சுயேட்சை குழு 17 சார்பில் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
ஏபிடிபியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் கடற்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனது 30 வருட அரசியல் வாழ்க்கையில் படுதோல்வியடைந்துள்ளார். கடந்த 30 வருடங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி புரிந்த அரசாங்கங்களுடன் இணைந்து பல்வேறு அமைச்சு பதவிகளை வகித்து வந்தார். கடந்த ரணில் தலைமையிலான அரசாங்கத்திலும் கடல் தொழில் அமைச்சராக பதவி வகித்தார். அத்துடன் வன்னி தேர்தல் தொகுதியிலும் திலீபன் என்பவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இம்முறை கொழும்பில் 2 பிக்குகள் மற்றும் இந்து மதகுரு உட்பட பலரை தேர்தலில் களமிறக்கியிருந்தார். இவ்வாறு பல்வேறு முயற்சிகளை அவர் எடுத்த போதிலும் படுதோல்வி அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி மாவட்டத்தின் விருப்பு வாக்கு முடிவுகள் வெளியாகியுள்ளன. வன்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட 2 உறுப்பினர்கள் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி, இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்ட ஒவ்வொருவரும் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்துள்ள எம்.ஏ. சுமந்திரன் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பில்லை என அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். இதன்படி தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் வழங்கிய செவ்வியொன்றின் மூலம் குறிப்பிட்டிருந்தார். தற்பொழுது யாழ், கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் தொகுதியில் சுமந்திரன் தோல்வியடைந்துள்ளார். இந்த சூழ்நிலையில் அவர் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு அதிகளவில் இல்லை என தெரிவிக்கின்றது. எனினும் மக்கள் தன்னை நிராகரித்தால் இனிவரும் காலங்களில் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்லவே மாட்டேன் என்றும் சுமந்திரன் குறித்த செவ்வியில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது நாடளாவிய ரீதியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதுவரையிலான தேர்தல் முடிவுகளில் இருந்து தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்றில் 3/2 பெரும்பான்மையை பெறும் அல்லது அதனை விட சிறிய எண்ணிக்கை குறைவான ஆசனங்களை பெறும் என்று எதிர்பார்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் இந்த எதிர்பார்ப்பை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையை பெற்றால் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் ஒரு கட்சி நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை பெறுவது இதுவே முதல் முறையாக இருக்கும். 2010 மக்கள் கூட்டணியும் 2020 பொதுஜன பெரமுனவும் 3/2 பங்குக்கு குறைவாக ஆசனங்களை பெற்றதால் 3/2 பெரும்பான்மையை பெற சில எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டியிருந்தது. 1994 ஆண்டு பிரதமர் சந்திரிகா குமாரதுங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் இந்த வெற்றிக்கான ஒரு சமாந்தரமாகும். வடக்கிலும் கிழக்கிலும் தேசிய மக்கள் சக்தி கணிசமான வெற்றிகளை பெற்றுள்ளது. இதன் மூலம் இலங்கையில் உள்ள பலதரப்பட்ட சமூகங்களை ஒன்றிணைக்கக்கூடிய தலைவராக தற்போதைய ஜனாதிபதி செயற்பட முடியும். அத்துடன் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்கும் வாக்குறுதியை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விரைவாக நிறைவேற்றுவதற்கு இந்த தேர்தல் முடிவு வழிவகுக்கும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் நாட்டின் திசையில், குறிப்பாக அரசியல் கலாச்சாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்து பெரும்பாலான மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் என்பதற்கு இந்த மாபெரும் வெற்றி ஒரு சான்றாகும். எவ்வாறாயினும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வரும் ஆபத்துகள் தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மக்களால் அதிக பெரும்பான்மையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடந்த கால அரசாங்கங்களின் தலைவிதியை தேசிய மக்கள் சக்தி தலைவர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே புதிய அரசாங்கம் வெற்றியடையும் என்று நாம் நம்புவோம். இலங்கை அரசாங்கம் மீண்டும் தோல்வியடைவதை தாங்கிக் கொள்ள முடியாது என்றும் சாலிய பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார்.